ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு MV2 செஸ் கிளப். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்ன ட்ராப் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ராப்பு, பிகினர்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிங் சைடு இருக்கிற பான் வந்து மூவ் பண்ணுறாங்க. அதாவது E2 டு E4 இது வந்து காமனான மூவ், எல்லோரும் தான் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்மளும் அதே மாதிரி E7லேருந்து E5க்கு மூவ் பண்ணுறோம் பானு. இப்போ அடுத்தது அவங்க வந்து ஹார்ஸை வந்து மூவ் பண்ணுறாங்க. இது நார்மலான ஓப்பனிங் தான். நம்மளும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த E5 இருக்கிற பானுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து நம்மளும் அவங்க காப்பி கேட் பண்ண போகிறோம். அப்படியே காப்பி கேட் அவங்க பண்ணதே பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க பானை வெட்டுவாங்க. விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், நம்ம குதிரையும் எடுத்து கொடுங்க வெட்டுறதுக்கு. ஸோ அவங்க இந்த குதிரையை வெட்டினா தான் இந்த ட்ராப் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வெட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பான் வச்சு குதிரையை வெட்டிடலாம். ஸோ பிஷப்புடைய டயகனலை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, அடுத்த மூவ் வந்து அவங்க ஏதோ ஒரு அவங்களும் பிஷப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ பானை முன்னாடி இருக்காங்க. இப்போ வந்து F8 இருக்கிற பிஷப்பை எடுத்து நல்லா அந்த வீக்கஸ்ட்டு ஸ்கொயரை டார்கெட் பண்ணுறோம். அதாவது F2 ஸ்கொயர் தான் வீக்கஸ்ட்டு ஸ்கொயர்னு சொல்லுவாங்க ஒயிட்டில். ஸோ நான் அதை நம்ம வந்து டார்கெட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பின் பண்ணணும். இந்த மாதிரி ஹார்ஸை வந்து டெவலப் ஆக விடாமல் பின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குயினுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி கண்டுக்கவே வேண்டியதில்லை. ஸோ நேராக ஹார்ஸை எடுத்து, குயின் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹார்ஸை எடுத்து E4ல் வைக்கிறோம். வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ குயின் கொடுத்துருக்கோம். விடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க வந்து பிஷப்பை வச்சு நம்ம குயினை வெட்டிடுவாங்க. நம்ம இதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்படாமல் நம்மளுடைய அடுத்த மூவ் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து கேம் ஓவர். நல்லா கவனிங்க. இப்போ அந்த பிஷப்பு C5 இருக்கிற பிஷப்பை எடுத்து F2ல் செக் வைக்கிறோம். இப்போ ராஜானால் எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா ஹார்ஸ் வந்து பிஷப்பை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அவங்க கீழே இருக்கிற ஒயிட் ஸ்கொயருக்கு தான் வந்தாங்க. இங்கேயும் நம்ம பிஷப் டயகனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். வச்சிங்கன்னா செக்மேட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளது சேனலில் வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye.